ஐயா சத்தத்தே காணோம். உங்களதையா படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சது படிங்க நல்லா படிங்க. படிச்சு என்ன ஆவீங்க? டாக்டர் ஆகணும். புதுசா மருந்து கண்டுபிடிப்பேன். காசு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பேன். அப்ப அப்பாவுக்கு பெருசா ஊசி போடுவேன். பெருசா அப்பாவுக்கு ஊசியா? வாங்க நடேசன். என்ன சார் சௌக்கியமா? அப்புறம் நடேசன் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? அப்பாட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். உங்க ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சு நடேசன். பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு டிவி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த கிட்ட பழக்கமும் கிடையாதுங்கள. இது என்னுடையதுங்களா? மாறிக்கிட்டே இருக்க போகுது. என்ன திரும்ப என்ன தொடர்ந்து செக்அப் பண்ணிக்கணும். என்ன நடேசன் சின்ன பிள்ளை மாதிரி? டிபிங்கிறது ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரியான சிகிச்சை எடுத்தா இதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம். டாக்டர், பையனுக்கு 10 வயசு ஆகுது. அவனுக்கு அம்மா கூட கிடையாது. நான் தான் அவனுக்கு உலகம். நான் என்னமே இப்படி. இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி எங்கேயோ இருக்கு. பிசிஜி, கீமோதெரபி, டாட்ஸ், இப்படி டிபிக்கு சிகிச்சைகள் எக்கச்சக்கமா இருக்கு. கண்டிப்பா கொடுக்கணும். ஆசைப்படுறேன். அவனை நிறைய படிக்க வைக்கணும் ஆசைப்படுறேன். அதெல்லாம் எப்படி தெரியல டாக்டர். நடேசன், எங்க அப்பாவுக்கு டிபியா டாக்டர்? இல்ல, என் புஸ்தகத்துல போட்டிருக்க எல்லா அறிகுறியும் எங்க அப்பாட்ட இருக்கு. அதான். ஆனா கவலைப்பட வேணாப்பா. டாட்ஸ்னு ஒரு சிகிச்சை இருக்கு. 6 மாசமா தொடர்ந்து சிகிச்சை அளித்தா முழுமையா சரியாயிடும். சத்துள்ள சாப்பாடு, சுத்தமான காற்று, தொடர்ந்து சிகிச்சை, இது போதும். உலகத்திலே டாட் சிகிச்சையில இந்தியா தான் 2வது இடத்துல இருக்குது. இல்ல டாக்டர்? எனக்கு நம்பிக்கை வந்துட்டு டாக்டர். நான் ரொம்ப நாளைக்கு வாழ்வேன். எனக்கு சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர்.